இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா, உடம்புல நோய் இருந்தா அவர்கள் முறையான மருத்துவ சிகிச்சையோடு என்ன பாடல் சொல்லலாம், என்ன சொல்லி வழிபாடு பண்ணலான்றத பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். என்னுடைய பதிவுகளில் நான் தொடர்ந்து உங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்னா இந்த பாடல் சொல்லுங்க, நல்லபடியாக குழந்தை பிறப்பதற்கு, குழந்தை வரம் கிடைப்பதற்கு இந்த பாட்டு சொல்லுங்க, இது மாதிரி நிறைய உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. தொழில் வளர்ச்சிக்கு சொல்லியிருக்கிறேன், சொந்தமாக வீடு அமைவதற்கு, சொந்தமாக நிலம் அமைவதற்கு இந்தந்த பதிகங்கள் பாசுரங்கள் சொல்லுங்க அப்படின்றத நான் தொடர்ந்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதே மாதிரி தான் யாருக்காவது ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தது அப்படின்னா அவர்கள் மருத்துவர் ஆலோசனைப்படி மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கோங்க. கூடவே அபிராமி அந்தாதியில் வரக்கூடிய நான் சொல்கிற இந்த பாடலை நீங்கள் சொல்லுங்கள். இப்போ ஒரு உதாரண ஜாதகம் உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்களேன். மேஷ லக்னம் இல்லையா, இந்த மேஷ லக்னத்தில் 6ஆம் அதிபதி புதன் வந்து இருக்கிறார். ஏற்கனவே இது மாதிரி உதாரண ஜாதகங்களில் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். 6ஆம் அதிபதி லக்னத்தில் வந்து இருக்கும்போது அது சில உடல்நல குறைபாட்டை கொடுக்க தான் செய்யுது அப்படின்னு. இப்போ மேஷ லக்னத்துக்கு வரக்கூடாத தசை அப்படின்னு சொல்லுவோம் நம்ம புதன் தசையை. அந்த புதன் லக்னத்திலேயே வந்து அதனுடைய தசையோ புத்தியோ வருகிற போது அது உடல்நலம் சார்ந்த ஏதாவது பிரச்சனைகளை கொடுக்கலாம். ஜோதிடம் என்பது தீர்மானம் அல்ல, அனுமானம் தான், சரியா. ஏதாவது பிரச்சனைகளை கொடுக்கலாம். அப்படி உங்களில் யாராவது எங்களுக்கு உடம்பு சரியில்லை, நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம், மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம், மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா கூடவே நம்பிக்கையோடு அபிராமி பட்டர் நமக்காக அருளிய இந்த அபிராமி அந்தாதி பாடலை சொல்லுங்க. மணியே மணியின் ஒளியே, ஒளிரும் மணி புனைந்த அணியே, அணியும் அணிக்கு அழகே. வழக்கமாக நம்ம இந்த மாதிரி நெக்லஸ் போடுறோம், தோடு போடுறோம், இதெல்லாம் எதுக்கு போடுறோம்? கொஞ்சமாவது நல்லா தெரியணும் அப்படின்றதுக்காக தான் போடுறோம் இல்லையா. வெறும் கழுத்தாக போகிறதுக்கும் ஒரு செயின் நெக்லஸ் போட்டுட்டு போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. எதுக்கு அதெல்லாம் போடுறோம், எதுக்காக தோடு போடுறோம், எதுக்கு பார்த்து பார்த்து நகைகள் அணிகிறோம் அப்படின்னா கொஞ்சமாவது நல்லா தெரியணும் அப்படின்றதுக்காக தானே. ஆனால் அம்பாள் இருக்கிறாளே, அவளுக்கு எதுக்கு நகை போடுறாங்க தெரியுமா? மீனாட்சி திருக்கல்யாணத்தை ஒவ்வொரு வருஷமும் நான் நேர்முக வர்ணனை பண்ணுறேன். அம்பாளை பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அவ்வளவு அழகு. பார்த்து பார்த்து அந்த நகைகளை போடுறாங்க. எதுக்கு போடுறாங்க? ரொம்ப அழகாக அபிராமி பட்டர் இந்த பாட்டில் சொல்கிறார், அணியும் அணிக்கு அழகே. அம்பாளுக்கு மட்டும் நெக்லஸ் போட்டால் அந்த நெக்லஸ்க்கு ஒரு அழகு வருமா, தோடு போட்டால் அந்த தோடுக்கு ஒரு அழகு வருமா. அணியும் அணிக்கு அழகேன்றார் இந்த பாட்டில். மணியே மணியின் ஒளியே, ஒளிரும் மணி புனைந்த அணியே, அணியும் அணிக்கு அழகே, அணுகாதவருக்கு பிணியே, பிணிக்கு மருந்தே. நம்முடைய நோய்களுக்கெல்லாம் மருந்தாக இருக்கக்கூடியவள் அம்பாள், எல்லாவற்றையும் மருந்தாக இருந்து நீக்கி தரக்கூடியவள். பிணிக்கு மருந்தே, அமரர் பெரு விருந்தே, பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே என்று அபிராமி பட்டர் பாடிய இந்த அபிராமி அந்தாதி பாடலை ஒவ்வொரு நாளும் பாராயணம் செய்கிற போது நிச்சயமாக உடம்பில் இருக்கக்கூடிய நோய்கள் தீரும் என்பது நம்பிக்கை. நம்பிக்கையோடு சொல்லி வாருங்கள். இந்த அபிராமி அந்தாதி பாடல்கள் எல்லாம் எல்லா காலத்திலும் நமக்கு பல பல நன்மைகளை தரக்கூடியவை. மணியே மணியின் ஒளியே என்கிற பாடலை நீங்கள் தொடர்ந்து சொல்லி வருகிற போது நிச்சயமாக உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இதே போல மீண்டும் ஒரு பரிகார முறையோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.